நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. பல்வேறு இயக்குநர்கள் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுதான்ப்பா தனிச்சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லலாம்? நெல்சன் சார், நெல்சன் ஆஃப் சிபி சக்கரவர்த்தி, சிபி சாருமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோவாலே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எப்படி அமைஞ்சுது, அந்த ஹீரோ யாருன்னு நீங்களே சொல்லிடுங்க. ஆடிஷனில் என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக ஆடிஷனில் வந்துட்டு லப்பர் பந்து வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ரப்பர் பந்து வந்துட்டு ரப்பர் பந்தில் பார்த்துட்டு தான் வந்துட்டு என்னை தலைவர் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சதா? அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்ன்னு பார்த்தேன். தயவு செஞ்சு என்னை வந்துட்டு இது பண்ணாத, ஒழுங்காக பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி பண்ணேன். நான் அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏதாவது லவ் ப்ரொபோசல்ஸ் ஏதாவது வந்துச்சா? நானும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா, டான், லப்பர் பந்து, யூத் போன்ற படங்களில் தன்னோட தனித்துவமான நடிப்பினால் மக்களை கவர்ந்து இழுத்துருக்கிற ஆக்டர் சரத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்கில் போகலாம். 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. ஹாட் நியூஸ். நான் விராட் கோலி சொன்னது நான் டிஸ்மிஸ்லாம் பண்ண மாட்டாங்கடா. அதுக்கெல்லாம் மினிஸ்டர் இன்னைக்கு அதை சப்பாத்தியை போட்டிருக்காங்கடா. வணக்கம் பிரதர். மெக்கானிக் டு ஆக்டர், அஜித் சார் மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரு லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணுன்றது தான். உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோவாலே வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது எப்படி அமைஞ்சுது, அந்த ஹீரோ யாருன்னு நீங்களே சொல்லிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து எஸ்கே அண்ணன் தான் சொன்னார். டேரக்டர்கிட்ட, டான் படத்தோட டேரக்டர்கிட்ட வந்துட்டு அந்த ரோலுக்கு இவன் கரெக்டாக இருப்பானா கேட்டார். அவரும் கரெக்டாக பண்ணார். எனக்கு அப்போ என்ன பேசுகிறாங்கன்ட்டு எனக்கு புரியலை. அதுக்கப்புறமா அடுத்து வேற ஒரு நாள் என்கிட்ட பார்க்குறப்போ, உன்னை ஆடிஷன் பண்ண சொன்னேன், பண்ணியா அப்படி கேட்டார். ஆனால் இல்லைண்ணா. ஓ, அப்போ நீ ஆடிஷன் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கு தான் அண்ணா இல்லை, நான் பண்ணிடுறேன், போயிட்டு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆடிஷன் பண்ணி அதுக்கடுத்து தான் உள்ள வந்தேன். டானுக்கு வந்து அப்படியே வந்தேன். ஆடிஷனில் என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக ஆடிஷனில் வந்துட்டு அந்த கேன்டீனில் இன்றைக்கும் சப்பாத்தியே போடுறாங்கன்னா அந்த ஒரு சீன், அதுதான் ஆடிஷன் பண்ணேன். ஆனால் இப்போ ஆடிஷன் நான் பண்ணும்போது அது வந்துட்டு டெய்லி இட்லியாக போட்டு சாவடிக்கிறாங்க. அந்த இட்லின்றது மேட்டர் தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சேம் தான். படத்தில் சப்பாத்தின்னு இருக்கும், ஆடிஷன் அப்போ இட்லின்ற மாதிரி அவ்வளோதான், வேறு எதுவுமே. இப்போ நீங்கள் அந்த ஆடிஷன் வீடியோ எடுத்தாங்கல்ல, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அதை பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அது நான் வந்துட்டு என்கிட்ட காட்டவே இல்லை. அவர் சூப்பராக பண்ணியிருக்கடா சொல்லிட்டு என்கிட்ட காட்டாமலே வந்து டேரெக்டாக வந்துட்டு டேரக்டருக்கும் அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபஸ்ட்டு செட்டில் போயிட்டு நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு? அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே எனக்கு புதுசு. ஆக்சுவலி டான் படப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எதுவுமே எனக்கு கஷ்டம்ன்றது இல்லை. இன்னொன்று இது போலாம் வைக்கிறாங்க, அது போலாம் பண்ணுறப்ப எனக்கு எல்லாமே வந்துட்டு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு, தம்பி இதுதான் உன் டைலாக், இந்த சீனில் நீ இதுதான் பேச போகிற அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்கல்ல, அது ஞாபகம் இருக்கா? அந்த ஆக்சுவலி எனக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் கேமரா முன்னாடி நின்னதுன்னா வந்துட்டு டாக்டர் பயப்படாமல் பேசு, தெளிவாக பேசு, அதுதான் சொன்னாங்க. அங்கே ஆக்சுவலி டைலாக்காக பேசிருக்காது. ஆக்சுவலி இது அந்த கையில் யோகி பாபு சாரோட இன்ட்ரோ தான் நான் கொடுத்துருந்தேன். அப்போ தான் வந்துட்டு அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பட வாய்ப்பும் எஸ்கே சார் தான் இது பண்ணதா? இல்லை, அது வந்துட்டு நெல்சனோட அசிஸ்டண்ட்டு பரணின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். நான் அப்போ டப்பிங்கில் நெல்சனோட படத்துக்கு அப்போ நான் டப்பிங்கில் இருந்தேன். அது டாக்டர் டப்பிங்கில் தான் இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு அது பேட்ச் ஒர்க். அது ஆக்சுவலி யோகி பாபு இன்ட்ரோ கொடுக்கணும், அதுக்கு யாருன்னா பாருங்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தார் நெல்சனா. அப்போ தான் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் பரணி அண்ணா வந்துட்டு, ஆனால் அது இருக்கா நான் இவன் பண்ணுவானா சொல்லிட்டு என்ன தள்ளி விட்டார். இது இவனா, சரி பாருங்கண்ணா சொல்லிட்டு அவரும் இது பண்ணிட்டார்.
அந்த மாதிரி உள்ளே போனது தான். யோகி பாபு சாரோட பேசுறதுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் அது மாதிரியான இது அமைஞ்சது. யோகி பாபு சார் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு இதுக்கு வந்திருந்தார், டப்பிங் வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போயே என்னை பார்த்துட்டு இது பண்ண போனார். ஆனால் அப்போ தெரியாது நான் தான் வந்துட்டு இன்ட்ரோ இது பண்ண போகிறேன்னு. என்னடா நீ என்னடா பண்ணுறீங்க? நான் இல்லை, நான் இன்ட்ரோ நான் தானே வரேன் அப்படின்னு. ஓ சூப்பராக சொல்லிட்டு நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஃபஸ்ட்டு உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்து நாங்கள் எல்லாம் வந்துட்டு கைத்தட்டி என்ஜாய் பண்ண டைம் இருக்கோம். ஆனால் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் என்னோடய இதுக்கு வந்து என்னோடய போர்ஷன்ஸ்க்கு வந்து எல்லோரும் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. அது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லப்பர் பந்து வாய்ப்பு எப்படி கிடச்சிது? லப்பர் பந்து வந்துட்டு நான் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். டான் முடிச்சுட்டு ராகுல் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் இபி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இபி, அவர் தான் வந்துட்டு என்னை தமிழ் அண்ணன்கிட்ட இன்ட்ரோ கொடுத்தார். தமிழ் அண்ணன் வந்துட்டு நல்லா செம்ம கேரக்டர். அவர் உனக்கு வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையோ டெய்லி நீ ஸ்பாட்டுக்கு வந்துடு, எனக்கு எப்போ தோணுன்னே தெரியாது, உன்னை உள்ளே எடுத்து வச்சிருவேன் அப்படின்னு. அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டெய்லியும் ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணி எனக்கு ஷார்ட் இருக்கோ இல்லையோ டெய்லியும் போயிடுவேன், ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு. அந்த சீன்லாம் எடுக்கும் போதுலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அடிக்கிற மாதிரி இருக்காது, லைட்டாக ஷர்ட் இது பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழனை பார்த்துட்டு இல்லைண்ணா இது வந்துட்டு கரெக்டாக செட் ஆகலை, அரைஞ்சிருங்க பார்த்துக்கலாம், அப்போ தான் வந்துட்டு அது மூடவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதுவுமே வந்துட்டு அது ஒரே டெக் தான். ஆனால் அரை விழுந்துச்சா? தினேஷ் அண்ணா வந்துட்டு தம்பி ஒரே டேக் தான், கரெக்டாக பண்ணிவிடு, மிஸ் ஆச்சுன்னா திரும்பி பண்ண சொல்லுவார், பார்த்துக்கோ அப்படி. அண்ணா அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் தினேஷ் அண்ணா வந்துட்டு ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர் வந்துட்டு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஷார்ட்லேயே ஆகட்டும் இல்லை ரியலாமே வந்துட்டு யாரையுமே அடிக்க மாட்டார். ரொம்ப ஹம்புளான ஆள். தயவு செஞ்சு என்னை வந்துட்டு இது பண்ணாத, ஒழுங்காக பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி பண்ணார். நான் அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு டேய் சாரிடா அப்படி சொல்லி நிறைய இது பண்ணார். ஆனால் அது ஷார்ட்டுக்காகன்றதால வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் அந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்கும். நீங்கள் அந்த சீனை தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? தேட்டரில் பார்க்கும்போது அப்பயுமே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நல்லாவே என்னை இது பண்ணாங்க, ஐடென்டிஃபை பண்ணாங்க. வெளில போய் பார்த்தோன்னே அது நீங்கள் தானே நல்லா பண்ணியிருந்தீங்க, கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு டைமும் ஒரு இது அதிகமாகிட்டே போகுதுன்றப்ப எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. டான்லேருந்து லப்பர் பந்து ஒரு ஹை இருந்துச்சு, இப்போ லப்பர் பந்து வந்து யூத் இன்னும் ஹையாக இருக்குது. அதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. யூத் படத்தில் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸே வச்சுருக்குறாங்க. அந்த படத்தில் வாய்ப்பு எப்படி கிடச்சிது, அதில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். யூத் படத்தோட வாய்ப்பு வந்துட்டு எனக்கு வந்து லப்பர் பந்து மூலயமா தான் கிடச்சிது. லப்பர் பந்தில் பார்த்துட்டு தான் வந்துட்டு என்னை யூத்துலையுமே கூப்பிட்டாரு. ஸ்டோரி என்கிட்ட சொல்லும் போதே வந்துட்டு அவர்கிட்ட சொன்னது நான் ஒன்றே தான், ப்ரோ எனக்கு வந்துட்டு வாய்ஸ் கரெக்டாக வராது, எப்படி டப்பிங் வந்துட்டு கரெக்டாக வராது அப்படின்னு, டப்பிங் மட்டும் கொஞ்சம் வேலை வாங்குவேன், நடிக்கிறது எனக்கு ஈஸியாக வந்துடும், அது பிரச்சனை இல்லை, பட் வந்துட்டு டப்பிங்கில் கொஞ்சம் அதிகமாக வேலை வாங்குவேன் அப்படின்னு. அண்ணே பரவாயில்ல, எவ்வளோ இதானாலும் பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக நம்ம பண்ணலாம், உங்கள் வாய்ஸ் தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, அதுக்காக தான் உங்களுக்கு நான் கூப்பிட்டேன். உங்களுடைய இந்த அழகான சைல்டி வாய்ஸு அண்ட் ஃபேஸ்க்காக தான் வந்துட்டு கூப்பிட்டேன் அப்படி சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டது கேட்டான். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன வருதுன்றதை அவர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் கொரியோகிராஃப் பண்ணி எனக்கு ஃபைட் இது பண்ணார், கம்போஸ் பண்ணார். அந்த டைமும் வந்துட்டு எனக்கு கஷ்டன்றது இல்லாமல்படி மாஸ்டர் என்னை நல்லபடியாக கைட் பண்ணி பார்த்துக்கிட்டார். உங்களோட நடிப்பு ட்ராவலை பார்த்துட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஒரு ஹாப்பி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டு படத்தில் வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன இதில் வர நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்றத அப்போ ஃபீல் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. உங்ககிட்ட இதுதான்ப்பா நம்மளோட பெருசு, இதை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதை சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்கு. வெயிட்டு ப்ளஸ் வந்துட்டு
வாய்ஸ் மட்டும் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி இப்போ இருக்கிற மாதிரியே நான் இருந்துட்டால் வந்துட்டு போதும் அப்படின்ற இதில் தான் இருக்கேன். நான் கென் என்னை கூப்பிட்டப்பே வந்துட்டு, ஆனால் அவன் வாய்ஸ்க்காக தானே, அவன் வாய்ஸ் ரொம்ப பெக்லியராக இருக்குது, யார்கிட்டையுமே இல்லாத ஒரு பெக்லியராக அவங்கள்ட்ட ஒரு வாய்ஸ் இருக்குது, அந்த வாய்ஸ்க்காக தான் நான் அவங்கள வந்துட்டு கதையில் எழுதினேன் அப்படி சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் இந்த வாய்ஸ்க்காக வருமானு எனக்கு தெரியல. பட் நான் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணால் நல்லா பண்ணலாம். படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏதாவது லவ் ப்ரொபோசல்ஸ் ஏதாவது வந்துச்சா? நானும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இது வராது. அதனால் நோ லவ். கடவுளே வேண்டாம், தேடி போய் நம்ம குழிக்குள்ள தள்ளிட்டு இருக்கக்கூடாது. நான் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டில் லவ் மேரேஜுக்கெலாம் ஓகே சொல்லுவாங்களா? நோ அப்ஜெக்ஷன். பல்வேறு இயக்குநர்கள் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுதான்ப்பா தனிச்சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லலாம்? நெல்சன்னா ஃபுல் ஃபன், செம்ம ஜாலியான. சிபி சாருமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டென்ஷனாக இருப்பார், பட் அவருமே வந்துட்டு நல்ல ஜாலியான கேரக்டர் தான் என்னை பொறுத்த வரைக்குமே. எங்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார். தமிழன்னு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்துட்டு யார்கிட்டையுமே அதுமாதிரி பேசாமல் கரெக்டாக ஒரு ஒர்க் அந்த இதில் இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் ஆஃப் தி இது எல்லாருமே வந்துட்டு இது பண்ண அப்புறம் நல்லா ஜாலியாக ஃபன்னாக பேசக்கூடிய ஆள் தான். கென் வந்துட்டு ஆஃப் தி கேமரா வந்தாலும் சரி, ஆன் தி கேமரா வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஃபன்னு தான், கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அது போல தான் இருப்பார். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண நெல்சன் சார், சிபி சக்கரவர்த்தி 2 பேருமே ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறாங்க. இந்த 2 படத்துலையும் வாய்ப்பு கேட்டிங்களா? நான் கேட்டுகிட்டு இருக்கேன். ஜெயிலர் 2 பண்ணியிருக்கேன். சிபி சார் படத்துலையும் கேட்டுட்ருக்கேன், சொல்கிறான்னு சொல்லியிருக்கார். ஓகே. ஜெயிலர் 2ல் வந்துட்டு சாரோட காம்பினேஷனில் இருக்கா? அது ஒரு சின்ன ரோல் தான், அது பேர் சார் தெரியல, பட் பண்ணியிருக்கேன். தலைவர் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சதா? அதெல்லாம் ரொம்ப க்ளோஸில் நின்று பார்த்தேன். நான் வந்து ஜெயிலர் பார்ட் 1லேருந்தே நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஜெயிலர் 2ல் கிடச்சிது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜெயிலர் 1ல் தான் நான் வந்துட்டு ஆடிஷன் பண்ணியிருந்தேன், அப்போ எனக்கு அது சான்ஸ் கிடைக்கல. பட் ஜெயிலர் 2ல் கிடச்சிது வந்துட்டு இந்த உடனே வரேன்னு உடனே. படப்பிடிப்பு தளத்தில் எப்படி இருந்துச்சு ஒர்க் பண்ண அந்த ஆறா எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் செம்ம வைப். ஏன்னா ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் வந்துட்டு சார் கூட காம்பினேஷன் இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு முதலாக இருந்துச்சு, செம்ம ஹாப்பி. சிபி சார் படத்தில் வந்து ரஜினி சாரோட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன கேட்பீங்க? போயிட்டு டப்புன்னு சாச்சாகமாக காலில் வந்து ப்ளஸ் பண்ணுங்க சார் சொல்லிட்டு, அவ்வளோதான். அந்த டைம்லாம் எதுவும் அவங்க என்ன பேச முடியும், ஒன்றும் பேச முடியாது. என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். பட் நான் பண்ணால் நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா அதை நான் கரெக்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சில ரோல்ஸ்லாம் வந்துட்டு இது இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இந்த ரோல் தான் பண்ணுவேன், இந்த ரோல் பண்ண மாட்டேன், இது பண்ணுவேன், இது பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை, எல்லாமே. நீங்கள் வந்து பல்வேறு நடிகர்களோட பணியாற்றிட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தங்களுடைய தனி சிறப்புனா என்ன சொல்லுவீங்க? எஸ்கே சார் வந்துட்டு எல்லா படத்துக்கு போகிறப்பையும் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். எங்கே போகிறதாலும் வந்துட்டு சொல்லிட்டு போவேன். அவருமே வந்துட்டு நல்ல ஒரு ஃபன்னான ஜாலியான ஆள். எஸ்கே வந்துட்டு அவர் ஆஃபீஸில் தான் இருக்கிறது தான் வந்துட்டு ஜாலியாக இருக்கும், நல்லா என்கிட்ட பேசுவார். படம் பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், உன் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சுடா, படம் பார்த்தேன் அப்படின்னு. தினேஷ் அண்ணா செம்ம ஜாலி டைப். லப்பர் பந்தில் ஒரு கூடயே தான் இருப்பேன் நான் எப்பயுமே. செம்ம ஜாலியாக வந்துட்டு என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்குவார், எல்லாமே இது பண்ணுவார். அவர் கேரவனில் தான் இருப்பேன். அவங்க வீட்டில் வந்து டெய்லியும் ஃபுட்டு ஒர்க் வந்துடும், அது வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். கென் வந்துட்டு செட்டிலையும் சரி, ஆஃபீஸ்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி ஃபன்னு தான். அவங்க கென் கூட இருந்தாலே வந்துட்டு ஜாலியாக இருக்கலாம். ஒரு டைரக்டராகவும் அவர் தான் பணியாற்றுறாரு, ஹீரோவும் அவர் தான் பணியாற்றுறாரு. ஸோ கென் டைரக்டராக சூப்பர்பா, ஹீரோவா சூப்பர்பா? ரெண்டுமே கென் தான், ரெண்டுமே சூப்பர். ஏன்னா ஒரு டேரக்டராக வந்துட்டு அவனுக்கு உண்டான வேலையை அவன் கரெக்டாக பார்ப்பான். அண்ணா இது கரெக்டாக இல்லைண்ணா, இது கரெக்டாக நீ ஒன் மோர் பண்ண சொல்லி வேலையை கேட்டு வாங்கிக்கோ. கரெக்டாக ஒரு புது டேரக்டர் மாரி இல்லாமல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் மாரி கரெக்டாக வேலையை கேட்டு வாங்கிக்குவார். அந்த இதில் வந்துட்டு கென் வந்துட்டு சூப்பர். ஒரு ஹீரோவாக வந்துட்டு அவனுக்கு அங்கே என்னென்ன இன்புட்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக. உங்களால் மறக்கவே முடியாத ஒரு பாராட்டுனா என்ன சொல்லுவீங்க?
என்னால் மறக்கவே முடியாத பாராட்டு அப்படின்னா வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்தியானன் அவர் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கேன், இதே போல் பண்ணு, உன்னை வந்துட்டு கென் வந்துட்டு அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டார், இது நீ வந்து விட்டுறாத, நீ கென்னுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அவர் சொல்லி என்னை விஷ் பண்ணார். அதுதான் என் வாழ்க்கையிலே வந்துட்டு மறக்க முடியாத விஷயம்னா அது மட்டும்தான். சினிமா அல்லாத ஒரு நபர் உங்களை பார்த்து உங்களை வாழ்த்து சொல்லியிருந்தா எது உங்களால் மறக்க முடியாது? சினிமா இல்லாத நபர்னால் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கடா. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபோன் பண்ணி அழுதுட்டான், சூப்பராக பண்ணியிருக்கேன், படமும் சூப்பராக இருக்குது, இதுக்கு தான் இத்தனை வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவன் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கான், ஐடி ஜாப் பண்ணிட்டுருக்கான், நானும் அவனும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கு நான் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு ஆடிஷன்லாம் போயிட்டு இது பண்ணுறதுப்போ வந்துட்டு இதுதாண்டா இத்தனை வருஷமாக தெரிஞ்சிட்டு இருந்தோம், இப்போ ஒன்று கிடச்சிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்க, எனக்கு படத்தில் பார்த்துட்டு உன்னை இன்ஸ்டாவை திறந்தா நீ தான் இருக்க, யூடியூப் திறந்தா நீ தான் இருக்க அப்படின்றப்போ நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அது நான் நேற்று நைட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வெற்றி பெற்றது வந்து நானே வெற்றி பெற்ற ஒரு உணர்வை கொடுக்குது. ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.